ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்னை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஃபர்ஸ்ட் 13ல் ரிலீஸ் ஆன ஃபார்மசிஸ்ட் வேகன்சி பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதில் வந்து இது பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1ல் வந்து எஸ்எஸ்சி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பார்ட் 2ல் வந்து எஸ்எஸ்சியில் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு போஸ்ட், அதாவது நம்ம சதர்ன் ரீஜனில் ரிலீஸ் ஆன ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், அதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ், எத்தனை போஸ்ட் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து கண்டினியூவாக இது பார்ட் 3 வீடியோ. ஸோ பார்ட் 2 பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதுலேயும் வந்து டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது இந்த போஸ்ட்டில், அதுலேயும் லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதில் எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த எக்ஸாம் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா ரீச் அவுட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் தென் 100 ரெக்யர்மெண்ட்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஃபார் ஃபார்மசிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் பேராமெடிக்ஸ். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்எஸ்சி ஃபர்ஸ்ட் 13 என்னென்னா பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சி எல்லா போஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணி நாட் ஓன்லி ஃபார்மசிஸ்ட், நர்சிங், டெக்னீஷியன்ஸு, ஃபார்மசிஸ்ட்டு அண்ட் தென் எல்லா போஸ்ட்டுமே இருக்குது. மோர் தென் வந்து இதில் வந்து 365 அந்த டிஃப்ரெண்ட் போஸ்ட் இருக்குது. மோர் தென் 2500 போஸ்டஸ் வந்து இந்த வாட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இது வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட்டுக்கான போஸ்ட்டு. எந்த ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ரீஜன்னா கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீஜன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த போஸ்ட்டுக்கான பின்கோடு வந்து ER11525 இதான் வந்து போஸ்ட் கோடு. இதை போட்டு தான் வந்து அப்ளை பண்ணணும். இதை போடாமல் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதையும் மீறி தப்பாக போட்டிங்கன்னா வந்து வேறு போஸ்ட்டுக்கு போய்டும். ஸோ உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இது வந்து என்ன போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெபார்ட்ரி அசிஸ்டன்ட், அதாவது ஒரு லேபில் வந்து நம்மளை வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து எடுக்கிறாங்க. இதை வந்து இனிஷியல் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால் வித் ASILனால் உங்களை வந்து எங்கே வேணால் போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்கும், என்ன பண்ணுவீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா, டு அசிஸ்ட் ஹையர் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமினேஷன் வெர்ஸ் குசில் எக்ஸிபிட், அதாவது ரிசர்ச் டைமில் வந்து நீங்கள் வந்து அசிஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு சயின்டிஸ்ட்டோ ஒரு ஹையர் அஃபிஷியலோ எதனா ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க ரிசர்ச்சில். நெக்ஸ்ட்டு டு அசிஸ்ட்டை அதே தான் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக நமக்கு வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து கிராஜுவேட் லெவலில் தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்து ஏன் கிராஜுவேட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஷின்ஸ் வந்து அந்தளவுக்கு டஃப்பாக இருக்கும். இப்போ வந்து அங்கே ஹையர் செகண்டரி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 12th லெவல் தான் கேட்பாங்க. இப்போ அங்கே கிராஜுவேட் அந்த அபோவ் மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான கொஷின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி வந்து வேரி ஆகும். இப்போ டிகிரி கிராஜுவேட் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக வரும். இதுவே 12th இருந்தால் கொஞ்சம் மாட்ரேட்டாக வரும். இதுவே 10th லெவல் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். இதில் வந்து என்னென்ன டிகிரிலாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் சயின்ஸ் டிகிரி வித் ஃபிசிக்ஸு, மேக்ஸு, பாட்டனி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி இதெல்லாம் படித்தவங்க வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி படித்தவங்க கூட எலிஜிபிள். பயோகெமிஸ்ட்ரி ஆர் ஃபார்மகாலஜி ஆர் ஃபார்மசி, நம்ம வந்து ஃபார்மசியில் வருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபார்மசி படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்மசி டிகிரி வாங்கிடணும். டிகிரி வாங்காமல் வந்து அப்ளை பண்ண முடியாது. அண்ட் தென் கம்பல்சரி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலனாலும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இந்த ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வரும். அண்ட் தென் என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி நேம், அதாவது எந்த வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்ட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், டைரக்டரேட் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ் சர்வீஸ், இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து பே எவ்வளோ தர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29,000லேருந்து 92,000. அதாவது 29 வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டார்டிங் பேசிக் சேலரி. 92,000 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்களோட பேசிக் சேலரி வந்து 92,000 இருக்கும். அதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு சேலரி எவ்வளோ வரும், கிராஸ் பே, அதாவது இன்ஹேண்டுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 50,000 ஷுவராக வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டியர்னஸ் அலவன்ஸ் அண்ட் தென் வந்து இன்னும் வந்து இன்சென்டிவ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதெல்லாம் போட்டு அவங்க வந்து தருவாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு ஸ்கில் டெஸ்ட் பண்ண தேவையில்ல. ஒன்லி எக்ஸாம் பாஸ் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடித்தா போதும். இதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், அதாவது 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும் ஃபார் யூஆர். இதே ஓபிசியாக இருந்தால் ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், எஸ்சியாக இருந்தால் ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இது வந்து எந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் சி, அதாவது நான் டெக்னிக்கல். நம்ம பேசிக்கலாக ஒரு ஃபார்மசிஸ்ட் போவோம் பார்த்தீங்களா, குரூப் சி. அதேமாரி இதுவும் ஒரு ஃபார்மசி குரூப் சிக்கில் தான் வரும், நான் டெக்னிக்கல். நெக்ஸ்ட்டு இதில் வந்து 3 ஜெண்டருமே வந்து எலிஜிபிள். இதில் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து இந்த இதுவெல்லாம் வந்து எலிஜிபிள். ஆனால் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து இதில் வந்து எதுவும் கொடுக்கல. மொத்தம் எத்தனை போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த கேட்டகரிக்குமே கிடையாது, எல்லாத்துக்கும் 0. ஸோ ஒன்லி ஃபார் எஸ்சி கேண்டிடேட்ஸ் தே கேன் அப்ளை, அதர்ஸ் ஒன்ட், அதாவது மற்றவங்களாம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டோம். இதுதான் வந்து அதில் கொடுத்துருக்குது. மொத்தம் ஒரே ஒரு போஸ்ட்டு, அதுவும் எஸ்சிக்கு. சேலரி பார்த்தீங்கன்னா 29,000. இதில் வந்து பிஎஸ்சி இன் சயின்ஸ் படித்தவங்க எலிஜிபிள், அண்ட் தென் பிஃபார்ம் படித்தவங்க எலிஜிபிள். இது வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சிலே நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து க்ரியேட் பண்ணணும். அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் எஸ்எஸ்சி ஆப்புன்னு ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அதை வந்து டவுன்லோட் பண்ணி லைவ் ஃபோட்டோகிராஃப், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம்ல, இதில் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து லைவாக வந்து 3 ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். 3 ஃபோட்டோ எடுத்து சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணி அந்த ஆப்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி, யூஆர் அண்ட் தென் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து 100 ரூபாயும், ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் வந்து 0 rupees, அதாவது ஃப்ரீ. அவங்களுக்குலாம் ஃப்ரீ. அதாவது உமன்ஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, அந்த விதமாக உமன்ஸ்க்கெலாம் வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க. இதை வச்சு அவங்க வந்து 2205 போஸ்ட்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் போஸ்ட், அதாவது 365 டிஃப்ரெண்ட் போஸ்ட்டுக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். அதை வந்து யாருமே கேட்க முடியாது. ஸோ உமன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்குது, கொல்கத்தாவில் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்காதீங்க. இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்வீஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்னையில் நியர்பை, தமிழ்நாட்டுக்கு நியர்பை இந்த இது இருந்ததுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் கூட வாங்கிக்கலாம். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுல என்ன உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து சார்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.